ஹலோ சார், நான் கமிஷனர் பேசுறேன் சார். சொல்லுங்க. நேற்று திருவிழா நடந்த இடத்துல நாங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது எங்களுக்கு ஒரு புல்லட் கிடைச்சது. அந்த புல்லட் ஹை ப்ரெசிஷன் ரைஃபிள் இருந்து ஷூட் பண்ணிருக்காங்க சார். அதோட அக்யூரசி ரேஞ்ச் 900 to 1200 மீட்டர்ஸ். அப்படின்னா 1 கிலோமீட்டர் தூரத்துல இருந்தே நாம நினைக்கிற டார்கெட்டை ஷூட் பண்ண முடியும். இது கண்டிப்பா ப்ரொஃபஷனல் கில்லர்ஸோட வேலை தான். ஏன் சொல்றேன்னா, அந்த மாதிரி ரைஃபிளை ஹேண்டில் பண்றவங்க நம்ம ஊர்லயே இல்ல, ஏன் இந்த ஸ்டேட்லயே கூட இல்ல. நான் கெஸ் பண்றது சரியா இருந்தா அந்த கொலைகாரன் கண்டிப்பா வெளியாள் தான். எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறீங்களா இல்ல அலர்ட்டா இருக்க சொல்லி வார்னிங் கொடுக்குறீங்களா? அதாவது சார், எல்லா ஸ்பாட்லயும் அந்த கொலைகாரன் எந்த க்ளூவும் கிடைக்காம ரொம்ப கிளவரா பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான் சார். அவங்க கிடைக்க மாட்டாங்க. நாம தான் பிளான் பண்ணி அவங்கள பிடிக்கணும். நான் இந்த கேஸ்ல ஃபர்தர் டெவலப்மெண்ட் பார்க்கணும். இல்லைனா உன் மேல் அதிகாரிகளை பார்க்க வேண்டியிருக்கும். ஓகே சார். சார், உனக்கு யாரை பார்க்கணும்? சாரை பார்க்கணும். எந்த சார்? அவர் பேர் எனக்கு தெரியாது, பார்த்தா கண்டுபிடிச்சிருவேன். சார் என் உயிரை காப்பாத்திருக்காரு. கரெக்டா சொல்லு, உனக்கு எந்த சாரை பார்க்கணும்? அதோ அங்க ஃபோன் பேசிட்டு இருக்காரு, அந்த சார் தான். சார் 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 நில்றா. ஏய், யாரோ உள்ள வந்தாங்க, அடிங்கடா. அவன விட நில்றா. உள்ள அவன் யாரு பாருடா. எவரா உள்ள வந்தாங்க? ஏய், இவன் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? யார் இவன்? என் பேரு சுரேஷ் சார். சென்னை ஐஐடியில் ரிசர்ச் ஸ்டூடெண்ட் சார். இங்க எதுக்குடா வந்த? ஆக்சிடென்ட் ஆகி சாவுக்கு போராடிட்டு இருந்த என்ன இந்த சார் தான் காப்பாத்தினாரு. ஆமாண்ணே, மாப்பிள்ளை காப்பாத்துனது இந்த பையனை தான். என்ன செஞ்சாலும் இந்த நன்றி கடனை என்னால் தீர்க்கவே முடியாது. அதனால நான் எழுத போகிற தீசிஸ்க்கு சார் பேரை வைக்கலான்னு வந்தேன் சார். அவர் பேர் என்னன்னு கேட்கலான்னு வந்தேன் சார். அவ்வளோதான் சார். கொஞ்சம் விட்டுருந்தா இந்த பையனோட உயிரையே எடுத்திருப்பீங்க. ஒரு உயிரோட மதிப்பு தெரியுமா உங்களுக்கு? ஒரு உயிர் அப்துல் கலாம், நாட்டு கௌரவம். ஒரு உயிர் காமராஜர், ஆத்ம கௌரவம். ஒரு உயிர் மதர் தெரசா, அம்மா கௌரவம். அது மட்டும் இல்ல, தினமும் நம்மள சேஃபா வீட்டுக்கு கூட்டிட்டு வர டிரைவரும் ஒரு உயிர் தான். அப்படிப்பட்ட உயிரை ஈஸியா எடுத்துருவீங்களா? தெரியாம தப்பு நடந்து போச்சு மாப்ள. ஐ அம் சோ சாரி. இந்த பையன் ஒரு சயின்டிஸ்டா. எல்லாரும் சாரி சொல்லுங்க. சொல்லுங்க. சாரி தம்பி. சரிடா தம்பி. டேய், சயின்டிஸ்ட் தம்பியை கார்ல கொண்டு போய் பத்திரமா இறக்கிட்டு வாங்க. ஒரு நிமிஷம் தம்பி. நீ எழுத போற தீசிஸ்க்கு என் மாப்பிள்ளை பேர் வைக்கிறேன்னு சொன்னல. என் மாப்பிள்ளை பேரு கிருஷ்ண பிரசாத். சரிங்க சார். அது மட்டும் இல்ல, உனக்கு சம்மதம்னா எங்க ஊர்ல எங்க ரிசர்ச் லேப்லயே வேலை பார்க்கலாம். ரொம்ப நன்றி சார். தேங்க்ஸ் மாமா. ரொம்ப ஓவரா தான் போயிட்டு இருக்கான் இவன். ஓவர்லாம் இல்லை, எல்லாரையும் ஓவர்டேக் பண்ணிட்டு போயிட்டு இருக்கான். நாளைக்கு தென்னந்தோப்புல இவனை ஒரு வழி பண்றேன். என்ன பண்ண போற? பார்க்க தானே போற. இதை இப்படி ஊத்திட்டு இது வாட்டாவை கலந்துருவேன். ப்ளஸ் பிராண்டி ப்ளஸ் ரம்மு ப்ளஸ் டிகாசன். இதுல எதுக்கு ஊத்துறீங்க? நான் ஊத்துறதுல ஏதாவது ஒண்ணு குடிச்சாலே உள்ள இருக்கிறவன் வெளியில வந்து டக்கத்தை மீன் டான்ஸ் ஆடுவான். மொத்தத்தையும் கலந்து குடிச்சான்னு வெய்யி, அவன் ஆட்டம் அட்டகாசமா இருக்க போகுது. இன்னிலேருந்து அவன் இளநீ மட்டும் இல்ல, பச்சை தண்ணி குடிக்க கூட பயப்படுவான். இது எதுக்கு? கொய்யா இலை வாசனை வராம இருக்க. நீ சூப்பர் மாமா. எல்லாரும் சொல்லுவாங்க, நீ வேணா ட்ரை பண்றியா? இந்த தென்னந்தோப்பு பிடிச்சிருக்கா? இங்க என்ன ஸ்பெஷல்? சின்ன வயசுல இந்த தென்னந்தோப்பை என் கையால தான் நட்டு வச்சேன். அப்படியா? அப்படின்னா கம்பல்சரியா 4-5 இளநீ குடிச்சே ஆகணும். நீ குடிக்கணும், ஒளரணும், இந்த ஊரை விட்டு ஓடணும். வாங்க வாங்க. சந்தான அங்கிள், எல்லாம் ரெடியா? சரக்கு ரெடின்னு சொல்ல வந்தேன். கேமரா ஆன் பண்ணிக்கோ. இந்த இதை குடிங்க, அப்படியே குடிங்க. டைமிங் இப்ப கேமராவே தேவையில்லை, லைவ் ஷோலயே மாட்ட போறான். நல்லா என்ஜாய் பண்றீங்களா? என்ன மாப்ள, தோட்டத்தை சுத்தி பாத்தீங்களா? உங்க தங்கச்சி கூட இருந்து எல்லாத்தையும் சுத்தி காட்டினாங்க. என்ன நீங்க ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரி இருக்கு. இந்தாங்க இளநீ குடிங்க. குடிங்க. பரவாயில்ல மாப்ள, நாங்க அடிக்கடி குடிக்கிறது தானே, நீங்க குடிங்க. அப்ப என் கையால கொடுத்தா நீங்க குடிக்க மாட்டீங்கல்ல? ஐயோ, என்ன மாப்ள இப்படி சொல்லிட்டீங்க? சரி குடுங்க. சித்தப்பா, நீங்க குடிக்காதீங்க ப்ளீஸ். ஓஹோ, ஸ்ருதி புரிஞ்சு போச்சு. மாப்பிள்ள கையால கொடுத்தத நான் குடிக்க கூடாது, நீ தான் குடிக்கணும். அதானே? இந்த குடி, உங்க கையிலே கொடுங்க. குடி குடி குடிமா. இப்பவே இப்படி இருக்கன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் எங்க எல்லாரையும் மறந்துடுவல்ல? இந்த குடிங்க. என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? குடி குடிமா, வெக்கப்படாத, குடி. அப்புறம் நல்லா இருக்காது, குடிமா. குடி குடி. சொல்றாங்கல்ல, பாட்டம் செட் படிச்சிரு. ஏதோ பாட்டம்ஸா, குடி குடி.
மாப்பிள்ள இன்னொரு இளநீ வெட்ட சொல்லவா? இல்ல வேண்டாங்க. மாப்ள உங்களை எந்த குறையில்லாம பாத்துக்கிறோம்ல. ஐயோ அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க, நல்லா இருக்கேன். ஏதாவது தப்பு இருந்தா சொல்லுங்க, நாங்க அதை திருத்திக்கிறோம். நீங்க வேற என்னங்க இதெல்லாம்? அமெரிக்கா நீ எதை பத்தி வேணாலும் சொல்லு, அந்த வீடியோ பத்தி மட்டும் சொல்லாத. எந்த வீடியோ? சந்தான அங்கிள் என்ன பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கும்போது நீ எடுத்த என் போன்ல அந்த வீடியோ தான். சொல்லாத இவளே சொல்லிக்கிட்டு இருக்கா. என்னாச்சு? அது ஒண்ணும் இல்ல மாமா, சும்மா ஏதோ அது வந்து என்ன ஒண்ணும் இல்லைன்னு சொல்றான். எல்லாம் இதுலதான் இருக்கு பாருங்க. இங்கே கொடு. கல்யாணத்துக்கு முன்னாடி காரியம் பண்ணிடுவாங்க போல இருக்கே. இந்த கல்யாணத்தை மட்டும் நிறுத்துறாதீங்க ப்ளீஸ் மாமா. என்னடா அது? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா, குடிச்சிட்டு கண்ணா பின்னான்னு வளர்றா குடிக்காரீங்க. டேய் பிளாக்மெயில் பண்ணது மட்டும் இல்லாம என் தங்கச்சி குடிச்சிட்டான்னு சொல்றியா? நிறுத்துடா. இப்படியா ஒரு பெரிய மனுஷனை அடிப்ப? அடிக்காம ஐயோ இப்படி அடிக்கணும்டா. ஐயோ ஐயோ சிம்பாயிச்சு. ஐயோ விட்டுருங்க. ஐயோ அம்மா ஓகே. ஐயோ தெரியாம வந்துட்டேன். ஐயோ என்னாச்சு? டேய் இதோ நான் செத்து போறேன் விடுங்க. ஐயோ சந்தான அங்கிள் ஹெல்ப் பண்ண விட அடி வாங்க வைக்கிறியா? இப்பொழுது உனக்கு எனக்கு சம்மதமே இல்ல. ஏடா பாரு உன் கல்யாணத்தை நானே நடத்தி வைப்பேன். என்ன முடியுமா பண்ணிக்கோடி பண்ணிக்கோ. அக்கா நீ என்ன பண்றன்னு உனக்கே தெரியுதா? இனிமே உன் கல்யாணத்தை யாராலையும் நிறுத்த முடியாது. ஏய் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல. ஏன் என்னாச்சு? உன் மேல ஏதாவது பழி போட்டு இந்த கல்யாணத்தை கேன்சல் பண்ணணும்னு நினைச்சேன். ஆனா நல்லது முடியல. நான் ஒத்துக்கிறேன்ப்பா, நீ ரொம்ப ரொம்ப நல்லவன் தான். ஆனா நல்லவனுக்கு நல்ல பழக்கம் இருந்தா மட்டும் பத்தாது. எதிரில உள்ளவங்களையே கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் நீ ஒரு பெரிய சுயநலவாதி. உனக்கு அம்மா அப்பா யாருமே இல்ல. ஆனா எனக்கு அம்மா அப்பாவோட சேர்த்து ஒரு பெரிய குடும்பமே இருக்கு. இவங்க எல்லாரையும் விட்டுட்டு என்னால எப்படி உன் கூட அமெரிக்காவுக்கு வந்து சந்தோஷமா இருக்க முடியும்? உண்மையிலேயே உனக்கு அம்மா அப்பாவோட மதிப்பு தெரிஞ்சா நாளைக்கு விடியறதுக்குள்ள எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இங்க இருந்து போயிடு. குட் பை. அக்கா எந்திரி. அக்கா சிட்டிக்கு போய் கல்யாண புடவை வாங்கணும். எல்லாரும் ரெடி ஆயிட்டாங்க, நீ தான் லேட்டு. சிச்சி நான் தூங்கணும். மாமா கனவுல வந்தாரா? கனவுலையா? நேரத்துக்கு அவன் பேக் பண்ணிட்டு எப்போ ஓடி போயிருப்பான். வா போய் பார்க்கலாம். சுபையா பிளாக் காஃபி. எனக்கு ஒயிட் மில்க். சர்ஃபும் போடு, இன்னும் நல்லா ஒயிட்டா வரும். ஏய் நீ இன்னும் ரெடி ஆகலையா? கல்யாண புடவை வாங்குறதுக்கு ஊருக்கு வெளியே போகணும், சீக்கிரம் வா. நிக்க போற கல்யாணத்துக்கு எதுக்கு இந்த கொண்டாட்டம்? வேலை இல்லாதவனுக்கு எதுக்கு பாலு? பாலை கேன்சல் பண்ற மாதிரி கல்யாணத்தை கேன்சல் பண்றது அவ்வளவு ஈஸி இல்ல. உன் கல்யாணத்தை பார்த்துட்டு தான் போவேன். முதல்ல மாப்பிள்ளை எங்க? இவனுக்கு பயந்து ஓடிட்டானோ? எல்லா பேக்கையும் கொண்டு போய் கார்ல வச்சிருங்க. சரிங்கம்மா. சூப்பர்க்கா. மாமா எங்க காணோம்? கல்யாணம் கேன்சல். என்னங்க இது? என்ன என்ன இதெல்லாம்? இவனாவது ஓடுறதாவது. 9 மணி ஆயிடுச்சு. இந்நேரத்துக்கு கிளம்பி இருக்கணும்னு சொன்னல. அதெல்லாம் ஒண்ணுல பா, இது ரெடி ஆயிடுவாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கல்யாணத்துக்கு புடவை எடுக்க போறோம். நீங்க 6 பேர், 6 × 5 அட்லீஸ்ட் 30 புடவையாவது வாங்கணும். ஒவ்வொரு புடவை செலக்ஷனுக்கு 15 நிமிஷம் போட்டாலும் மொத்தமா செலக்ட் பண்றதுக்கு 8 மணி நேரம் ஆகும். இதுக்கிடையில சாப்பிட 1 மணி நேரம். சாப்பாடு வேணா ஷாப்குள்ளேயே வர வச்சிடலாம். அதுக்கெல்லாம் 1 மணி நேரம் வேஸ்ட். அந்த 1 மணி நேரத்துல நம்ம வாங்கின புடவைய பாத்துக்கலாம். ஒருவேளை அது பிடிக்கலன்னா மாத்திக்கலாம். இல்லையா நமக்கு பிடிச்ச மாதிரி பார்டர் புடவைய பக்கத்து பிரான்ச்ல இருந்து வர வச்சுக்கலாம். பிடிச்ச மாதிரி புடவை கிடைக்கிற வரைக்கும் காம்ப்ரமைஸ் ஆகுமா சொல்லுங்க? இப்படி போனோமா வந்தோமான்னு இருக்கிறதுக்கு அது என்ன கோவிலா? புடவை கடைங்க, புடவை கடை. ஆமாவா இல்லையா? அப்போ உடனே கிளம்புங்க. சீக்கிரம் வாங்கக்கா. சரி சீக்கிரம் வா. ஸ்ருதி நீ ரொம்ப கொடுத்து வச்சவடி. நான் இது வரைக்கும் உன்ன மாதிரி அதிர்ஷ்டசாலியே பார்த்தது இல்ல. ஏன் புருஷனும் இருக்காரே, போனமா வந்தமான்னு இருக்கணும்னு. வரதுக்கு இது என்ன கோயிலா? புடவை கடைமா? புடவை கடை. நீ முதல்ல ரெடி ஆகு. அக்கா ரெடியா? இன்னைக்கு அவனை என்ன பண்றேன்னு பாரு. நான் அவ்வளவு சொல்லியும் நீ இங்க இருந்து போகலையா? கிளம்பி போயிடலான்னு பேக்கை கூட ரெடி பண்ணிட்டேன். எங்க அப்பா கூட 1 நிமிஷம் கூட இங்க இருக்க வேணாம்னு சொல்லிட்டாரு. என்னோட சார்ஜர் எடுத்து என் பேக்ல வைக்கிற நேரத்துல எங்க அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்க. என்ன இருந்தாலும் பொண்ணோட வாழ்க்கைடா. ஒரு 4 நாள்ல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு வீட்டை விட்டு போயிட்டேன்னா அவங்க அப்பா மரியாதை என்ன ஆகும்? அந்த பொண்ணுக்கு நல்ல சம்பந்தம் வருமானு கேட்டாங்க. அந்த பொண்ணு கூடயே இருக்கிற அவ தங்கச்சிக்கும் கல்யாணம் ஆகாது. அவனாலுமே கொஞ்சம் யோசிச்சு பாருன்னு சொன்னாங்க. ஆமா மாமா உண்மைதான். உண்மைதானே? அதுக்காக தான் நான் போல. கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்த எல்லாம் சரியாயிடும்னு அம்மா சொன்னாங்க. அதனால கன்வின்ஸ் ஆகி பேக்ல வைக்க வேண்டிய சார்ஜரை பிளக்ல வச்சுட்டேன். ஷாப்பிங்க்கு ரெடி ஆயிட்டேன். கிளம்புறேன்.